மிடில் ஈஸ்ட். இந்த மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது லெபனன், இஸ்ரேல், சவுதி அரேபியா, ஈரான், இப்படி ஒரு 4 நாடுகளை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளே மிடில் ஈஸ்ட்டுக்கான முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுது. லெபனன், இஸ்ரேல், ஓகே நமக்கு தெரியும், இப்போ சண்டை நடந்துட்டு இருக்கு. ஹிஸ்புல்லா கண்டிப்பாக இஸ்ரேல் இன்னும் கொஞ்சம் சிவியராக அடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நான் 2 நாடுகளுடைய பெயர் சொன்னேனே, ஈரான், சவுதி அரேபியா, யுத்தம் போடலை, எதுவுமே செய்யலை. ஆனால் மிடில் ஈஸ்டில் அவங்களுடைய பெயர் ஏன் அடிக்கடி ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுகிறது அப்படின்னு கேட்டால், யார் இங்கே உன்னை விட பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆள், நான் தான் இதை வழி நடத்துவேன் அப்படிங்கிற போட்டியில் இந்த 2 நாடுகள் எப்போதுமே மிடில் ஈஸ்ட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த சண்டை வெளியுலகத்துக்கு யுத்தமாக தெரியாது, அது ஒரு இன்டர்னல் வார் அப்படின்னு சொல்லலாம். இது இப்போ இஸ்ரேல் லெபனன் யுத்தத்தை எப்படி பாதிக்கிறது, எப்படி வரவேற்கிறது, ரொம்ப விசித்திரமான பட் ரொம்ப நுணுக்கமான ஒரு தகவல் தான் இந்த ஒரு பதிவாக இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். எப்பா இந்த மிடில் ஈஸ்ட் அப்படிலாம் சொல்லும்போது கண்டிப்பாக இது என்ஆர்ஐ நிறைய பேர் பார்ப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்ஆர்ஐக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் அதே மாதிரி என்ஆர்ஐ எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வைக்கலாம், அதை கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஈஸி லிங்க் அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனதே இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஏதாவது சம்பாதிச்சு இந்தியாவுக்கு வந்து நம்முடைய குடும்பங்களுடன் சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். இந்தியாவினுடைய க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி பிற நாடுகள் கூட ஒப்பிடும்போது. ஸோ இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். மாதம் ஒரு 18,000 ரூபாலாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல தொகை அப்படிங்கிறது உங்களுடைய வளர்ச்சி தொகையாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் ரொம்ப குயிக்கா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத நடத்துவதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டி வெய்வரா இருக்கட்டும், இன்னும் பல முக்கியமான உங்களுடைய லைஃப் கவரா இருக்கட்டும், இல்லாட்டி ஃபேமிலிக்கான ஏதாவது ப்ரொடெக்ஷனா இருக்கட்டும், இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் 3 லெவல்ல இருக்கு. ஒன்று மார்க்கெட் லிங்க்டா இருக்கலாம், எனக்கு ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மார்க்கெட் லிங்க்டு இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதை பத்திலாம் டீட்டெயிலாக தெரிந்து கொண்ட பிறகு எதையுமே யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லி இப்போ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நல்லபடியாக தெரிந்து கொண்ட பிறகு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதற்கான லிங்கை தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிக்விடிட்டி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி க்ரோத் அட்லீஸ்ட் ஒரு 22% இருக்கணும். கண்டிப்பாக ஃபண்ட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது இருக்கணும். இது எல்லாமே இருக்காங்கிறத கவனிச்சுக்கோங்க. கவனித்த பிறகு உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவில் நீங்கள் தொடங்கலாம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஈரான், சவுதி அரேபியா, இப்படி 2 நாடுகளை கேட்கும்போது இரண்டுமே என்னப்பா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள், என்ன பெரிய சண்டை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கலாம். ஆனா இந்த 2 நாடுகள் போடுற சண்டையில தான் இன்னைக்கு லெபனனுக்கு உதவி கிடைக்காம இருக்கு அப்படிங்கிறது உங்களால யோசிக்க முடியுதா? சத்தியமா அதுதான் உண்மை. இல்லாட்டி இந்த லெபனன்ல இப்ப இஸ்ரேல் அடிச்சு அடிக்கி கண்டிப்பா ஒரு சப்போர்ட் ஈரானோ இல்லாட்டி சவுதி அரேபியாவோ கொடுத்திருப்பாங்க. அடுத்ததா அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் தேர்தல் ஒன்று வருது. அந்த பிரசிடென்ட் தேர்தலில் யார் அடுத்த பிரசிடென்ட் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. 50-50 சான்ஸ்லேயே ஓடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனை தான் இப்போ சவுதி அரேபியாவையும் இல்லாட்டி ஈரானையும் லெபனன் பக்கமாக போக விடாமல் தடுப்பது அப்படின்னு சொல்லலாம். சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இஸ்ரேல் கூட ஒரு நல்லுணர்வை எப்போதுமே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் இஸ்ரேலை நாடாகவே மதிக்கவில்லை அப்படிலாம் சொல்லி சவுதி அரேபியா சொன்னா கூட, சப்போஸ் இஸ்ரேலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா சவுதி அரேபியாவினுடைய ஏர்பேஸஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அமெரிக்கா அப்படின்னு சொல்ற முதல் தகுதியை இல்லாட்டி முதல் அனுமதியை கொடுத்த நாடு சவுதி அரேபியா தான். அப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவங்களுடைய ஏர்ஸ்பேஸை திறந்து விடவும் தயாராக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா ஏன் இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவங்க களம் இறங்காமல் இருக்கிறார்கள் என்றால், இப்போ இஸ்ரேல் செய்வது அப்படிங்கிறது அமெரிக்காக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. வேற வழியே இல்லாமல் இஸ்ரேல் செய்வதற்கு ஓகே அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, நேரடியாக அமெரிக்கா நான் சொல்லி தான் இஸ்ரேல் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களால சொல்லவே முடியாது. ஸோ சவுதி அரேபியாவினுடைய சைலண்ட் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் நம்பிக்கை கொடுக்க முடியாமல், இல்லாட்டி இஸ்ரேலுக்கு வெளிப்படையாக ஆதரவை தெரிவிக்க முடியாமல் அப்படியே இருந்தாலும் அவங்க எக்காரணம் கொண்டும் லெபனனுக்கு சப்போர்ட் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா லெபனனில் இப்போ சண்டையில் இருப்பது ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லாவினுடைய ஃபண்டு இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாமே கொடுப்பது ஈரான். அப்போ ஈரான் ஆதரிக்கக்கூடிய ஒரு குழு, அந்த குழுவுக்கு நாம் ஏன் சப்போர்ட் கொடுக்கணும்? அது இஸ்லாமியர்களே ஆனாலும் சரி, அது அரபுலகமே ஆனாலும் சரி, அது மிடில் ஈஸ்டில் முக்கியமான பிரச்சனையாக மாறினாலும் சரி, சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வாய் திறக்கவே மாட்டாங்க. ஸோ சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கும் எதிராக எதுவும் பேச மாட்டாங்க, லெபனனுக்கு ஆதரவாக எதுவும் பேச மாட்டாங்க, வேடிக்கை மட்டும் பார்ப்பாங்க. என்னப்பா மிகப்பெரிய அளவில் ஈரான் வந்து ஹிஸ்புல்லாவை அடிச்சுட்டா நான் வந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, ஈரான் அடிச்சுட்டா ஹிஸ்புல்லா வந்துடும் சொன்னாங்க, சகோதரர்கள் அப்படின்னு சொன்னாங்க, ஈரான் ஏன் சைலண்டாக இருக்கு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. ஐயா வேற வழியே இல்லை ஈரானுக்கு. இப்போ ஈரான் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக நான் களம் இறங்குகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ ஈரான் போட்டு வச்சிருக்கக்கூடிய கணக்கு எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் டமார்னு இடிஞ்சு விழுந்துடும்.
கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஈரானுக்குள்ளேயே இஸ்ரேல் என்ன செஞ்சாங்க, முக்கியமான தலைவர்களை போட்டு தள்ளினாங்க. ஈரான் இதோ நாங்கள் யுத்தத்துக்கு தயாராகிறோம், கண்டிப்பாக எங்களுடைய யுத்தம் இருக்கும் 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 அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்தை ஓட்டிட்டாங்க. அடுத்த ஒரு மாதத்தில் நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்க போகிறோம், சைலண்டாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மறுபடியும் நியூக்ளியர் ட்ரீட்டி கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்கோம், அமெரிக்காவா நம்ம பேச்சுவார்த்தை மறுபடியும் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி எகெயின் அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்காங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா, ஈரானுக்கு இப்போ தேவை டைம். அந்த டைம் அப்படிங்கிறது அவங்களுடைய அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கும் அதற்கான டெக்னாலஜி அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு கையில் 100% கிடைக்காமல் இருப்பது ஒரு பெரும் காரணமாக சொல்லப்படுது. சப்போஸ் இப்போ ஈரான் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக வாடா ஹிஸ்புல்லா போய் சண்டைக்கு போயிடலாம், இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை அடிக்காது. இந்த தருணத்துக்காக தான் இஸ்ரேல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேராக ஈரானை போய் அடித்து துவம்சம் பண்ணிடும். ஈரானால் எதுவும் இப்போதைக்கு செய்ய முடியாது. ஆல்ரெடி ஹிஸ்புல்லா எந்தெந்த நெட்வொர்க்கில் அடி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஈரானும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வாக்கி டாக்கி, பேஜர், எப்போ சப்ளை செயினில் இவ்வளோ பெரிய பாதிப்பு, அப்போ நம்ம சப்ளை செயினில் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும், இதெல்லாம் யார் இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க, ஈரான் ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு எந்த மாதிரி ஆப் ரெடி பண்ணி வச்சிருக்கான் இஸ்ரேல் அப்படிங்கிறது தெரியாமலே இப்போ லெபனன், ஈரான் போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் பயத்துடன் தான் இருப்பாங்க. மொசாடினுடைய வேலையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் இதற்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது. இன்னைக்கு பாருங்களேன், ஹங்கேரி நாட்டில் பிஏசி அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த கோல்டு அப்போலோ அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய கிளை நிறுவனமாக செயல்பட்டது அப்படின்னு சொன்னாலும் இதில் ஹங்கேரியினுடைய பெயர் மட்டும் மாட்டவில்லை. நார்வே இன்னைக்கு அதை பற்றி விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்கள் நிறுவனத்தினுடைய 1-2 பெயர் அடிப்படுது, நாங்கள் அதை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா நாடுகளும் பயப்படுறாங்க. இஸ்ரேல் எப்படி இதை செஞ்சாங்க, எப்படி இது முடிஞ்சது, எப்படி இந்த பேஜர் மற்றும் வாக்கி டாக்கியை வெடிக்க வச்சாங்க, அதுக்கு அவங்க பயன்படுத்தின வெடிமருந்து எப்படி அவங்க சப்ளை செயினை அப்படியே எடுத்து ஒரு பார்சல் எடுத்து அந்த பார்சலுக்குள்ளே இந்த வெடிமருந்து வைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை வச்சு மறுபடியும் அதே பார்சல் அந்த நாட்டுக்கு அனுப்பி விட்டாங்கன்னா அது அவ்வளோ ஈஸியா, இது எல்லாமே அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஈரான் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அவங்களால எதுவுமே செய்ய முடியாதனால தான் வேற வழியே இல்லாமல் பாயிண்ட் வரட்டும்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. பாயிண்ட் வரும்போது இஸ்ரேல் யாருக்கு எதிராக தாக்குதலை ஆரம்பிச்சிருப்பாங்க, ஈரானுக்கு எதிராக தாக்குதலை ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இஸ்ரேலுடைய கணக்கு தான் என்ன, தேர்டு டெம்பிள் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லையா. கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த கிரேட்டர் இஸ்ரேலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய முக்கியமான பகுதியாகத்தான் இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஒவ்வொரு காய் நகரத்திலையும் நம்ம பார்க்கலாம். இந்த கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறதுல எந்தெந்த நாடுகளை இஸ்ரேல் கூட இணைத்து கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினைக்கிறதோ அத்தனை நாடுகளையும் இஸ்ரேல் இப்போ அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது. லெபனனுடைய அந்த பார்டர் 80 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த லெபனனுடைய சில பகுதிகள் மட்டும் கிடையாது, இன்னும் சில பகுதிகளும் இஸ்ரேலுக்கு கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறது உருவாக்குவதற்கு தேவைப்படுகிறது. ஸோ கிரேட்டர் இஸ்ரேல் தான் நம்முடைய அடுத்த டாபிக். அதை படிக்கும்போது இஸ்ரேலுடைய காய் நகர்த்தல் வெறுமனே ஒரு தேர்ட் டெம்பிள் மட்டும் கிடையாது, கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கன்னிங்காக தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இப்போ லெபனனில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய எக்கனாமி. 90% அவங்களுடைய மணி அப்படிங்கிறது அதனுடைய வேல்யூவை இழந்து விட்டது. நிறைய பேர் அங்கே சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுலாம் ஃப்ரீஸாக இருக்குது. நீங்கள் பேங்க்லேருந்து பணத்தை திரும்ப எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நிறைய ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இவ்வளவும் தாண்டி தான் லெபனனில் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அடுத்ததாக இருப்பது அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் தான். 2022க்கு பிறகு லெபனனுக்கு முக்கியமான தலைவர் அப்படிங்கிறவர் இருக்காரான்னு கேட்டால் இல்லை. அதில் வெறும் ஜஸ்ட் ஒரு டம்மியாக ஒரு ஆள் உட்கார வச்சுட்டு இவர் தான் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அரசியல் ரீதியாக 2022லேருந்து லெபனனில் ஒரு பெரிய வெற்றிடம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததான் இந்த லெபனனை ரொம்ப பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய தேர்ட் பார்ட்டி நாடுகள், அதில் பிரான்ஸ் இருக்காங்க. பெய்ரூட் ஒரு பெரிய வெடி விபத்து நடந்துச்சுல்ல, அதில் யார் ரொம்ப பெரிய அளவில் மீடியேட்டராக செயல்பட்டாங்க, இதே பிரான்ஸ் தான். அதே மாதிரி லெபனனுக்குள்ள ஈரானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதே லெபனனுக்குள்ள சவுதி அரேபியாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. சவுதி அரேபியா வெறுக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதும் கூடுதலாக இருக்குது. மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய பவர், அங்கே இருக்கக்கூடிய கரப்ஷன் அப்படிங்கிறது தான். பெய்ரூட் ஒரு வெடி விபத்து நடக்குது, அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய முதலைகள், அது பெரிய பெரிய தலைவர்களுடைய பெயர் எல்லாமே அடிப்படுது. ஆனால் அத்தனை தலைவர்களும் எஸ்கேப் ஆகுறாங்க. அதன் பிறகு அதனுடைய எந்த விசாரணையும் அதிகமாக நடக்கவில்லை. நீங்கள் வேணால் இன்றைக்கும் கூட போய் எடுத்து பாருங்கள், பெய்ரூட் விசாரணை ஏதாவது முடிவுக்கு வந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது எல்லாமே லெபனன் மற்றும் இஸ்ரேல். அது சாதாரண ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸ்க்கான பிரச்சனை கிடையாது. இதுக்கு பின்னாடி 2 நாடுகள் கன்னிங்காக உழைத்து வருகிறார்கள், மௌனமாக இருக்கிறாங்க. ஒரு நாடு சவுதி அரேபியா, இன்னொரு நாடு ஈரான். இந்த 2 நாடுகளுக்கு எதிராக கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டுடன் இஸ்ரேல் தயாராக இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்த்துடலாம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி என்ஆர்ஐ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைதி, இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாமே கூடுதலாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் உங்களுடைய பணத்தை கொஞ்சம் சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் கேளுங்க. கொஸ்டின் கேட்ட பிறகு உங்களுக்கு நல்லபடியாக இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதில் இன்வெஸ்ட்மெண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இதை படிக்கிறதுக்கான லிங்காக தான் கீழே இருக்கக்கூடிய லிங்கை கொடுத்துருக்கேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.